இது உங்கள் மார்க்கெட் பல்ஸ் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி. இன்னைக்கு இது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் எந்த மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, நல்ல மேலே போணுச்சா பக்கவாட்டிலேயே போணுச்சா அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தொடர்ந்து மேலே ஏறாமலும் தொடர்ந்து கீழே இறங்காமலும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போயிருக்கு நிஃப்டி. இது பாருங்க, இதான் நிஃப்டியோட இன்னைக்கு சார்ட்டு. கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில வந்து நேற்று 24 200 வந்து 200 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு காலையில வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி கேண்டில் கீழே வந்திருக்கு. வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரையும் உடச்சி கீழே வந்திருக்கிறான். அப்படி அது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து கீழே போகாம அதுக்கு பிறகு தொடர்ந்து மேலே வந்திருக்கு. சரி, மேலே வந்ததுன்னா தொடர்ந்து மேலே போணுச்சா அப்படின்னு கிடையாது. ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு இந்த இடத்துல வந்து திருப்பி பக்கவாட்டிலேயே நான் வந்து கொஞ்சம் தூரம் மேலே போய் இப்படி இறங்கி இறங்கி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்து சூழ்நிலை வந்து கொஞ்சம் கடுமையான கடுமையான சூழ்நிலை தான். எந்த இடத்துலையுமே வந்து ரொம்ப மேலவும் ஏறல, ரொம்ப இறங்கவும் இல்லை, சைடு வைஸ்லையும் போகல. அது மாதிரியான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருந்திருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து நம்ம ட்ரேட் எப்படி எடுத்திருக்கு, இந்த வந்து ட்ரேட் மாஸ்டர் ப்ரோ வந்து எப்படி ட்ரேட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம. பாருங்க, நிஃப்டி இது மாதிரி இருக்கு. நமக்கு வந்து பொதுவா நம்மளோட லாஜிக், நம்மளோட வந்து ட்ரேடிங் சிஸ்டம் எப்போ பை கொடுக்கணும்னாக்கா கீழே வந்து இறங்கிட்டு இறங்குனுச்சுன்னா மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தா ஷார்ட் செல்லிங் பண்ணுவோம், அதாவது வித்து வாங்குவோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த இறங்கின உடனே திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல நம்ம வாங்கின ஸ்டாக்லாம் இந்த இடத்துல வந்து ஓப்பன் இது வந்து சிறிதளவு இழப்பீடோட வெளியில வந்திருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட இது இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு வாங்கறதுக்கான அறிகுறி தெரியுது. இந்த இடத்துல வாங்கி இங்க வந்து வித்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த ட்ரேட் மாஸ்டர் ப்ரோ சிஸ்டம் நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் சிக்னல் கொடுத்திருக்கு, லாபம் எடுத்திருக்கா, இழப்பா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி சூழ்நிலையில கூட இப்ப பாருங்க, நிப்டி பேங்க் போய் பார்க்கலாம். நிப்டி பேங்க் நிப்டி மாதிரியே நகர்ந்துருக்கு பாருங்க. கீழே வந்து இன்னைக்கு காலையில இது பங்கு சந்தை திறக்கும் போது இந்த இடத்துல வந்து கீழே இறங்கி இருக்கு, கேப் டவுன் ஆயிருக்கு. நேற்றைய விலையிலேருந்து மிக குறைவா இறங்கியிருக்கு. எவ்வளவு இறங்கியிருக்கு? கிட்டத்தட்ட 34 கிட்ட 600 புள்ளிகள் இறங்கியிருக்கு. 600 புள்ளிகள் இறங்கி உடனடியாக மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஏறினுச்சா இல்லை, அப்பயும் திருப்பி வந்து கீழே வந்து அப்புறம் சைட் வைஸ்லயே போயிட்டு இருந்திருக்கு, பக்கவாட்டிலேயே போயிட்டு இருந்திருக்கு. இப்படிதான் மார்க்கெட் இருந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம என்னென்ன ஸ்டாக்லாம் எடுத்திருக்கோம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எடுத்திருக்கோம்னா நம்ம வந்து மேனுவல் ட்ரேடிங் கிடையாதுங்க, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஸ்டமே வந்து ட்ரேட் பண்ணிடும். இன்னைக்கு நம்ம லைவ்ல என்னென்ன எடுக்கிறோம்னு பார்க்கறோம். லைவ்ல வந்து காலையில நம்ம நம்ம அக்கௌண்ட்ல வந்து 9:20க்கு எடுத்ததுல 9:20 மட்டும்தான் எடுத்திருக்கு. எடுத்தோடனே என்ன ஆயிடுச்சு, செல்ல இது நிறையவே எடுத்திருக்கு. மொத்தம் 7 என்ட்ரி 6 என்ட்ரி செல் என்ட்ரி எடுத்திருக்கு. உடனே மார்க்கெட் வந்து பின்னால திரும்பி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இது எல்லாமே ஓரளவுக்கு நட்டத்திலேயே வந்து புக் பண்ணியிருக்கு. நட்டத்துலன்னா சிறிதளவு இழப்போட வெளியில வந்திருக்குதுங்க. 40 ரூபாய் தான் வந்து இழப்புல இருக்கு. பொதுவாக நமக்கு காலையில உள்ள வர்த்தகத்திலேயே நமக்கு வந்து 100 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் எல்லாம் எடுக்கும். சில நாட்களுக்கு வந்து சந்தை சூழ்நிலை சரியா இல்லைன்னா 30 40 பாயிண்ட்லேயே வெளியில வந்துடும். ஸோ இது மாதிரி தான் நடந்திருக்கு. நாள் முழுக்க நடந்த ட்ரேடிங் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாள் முழுக்க வந்து நடந்த வர்த்தகம் இந்த பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இது நாள் முழுக்க நடந்த வர்த்தகம். இந்த வர்த்தகத்துல வந்து 246 ரூபா வந்து லாபத்தை ஈட்டிருக்கு. இந்த 246 ரூபாங்கிறது 5000 ரூபாய்க்கு உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள லாபங்க. ஆனா இன்னைக்கு வந்து ட்ரேடிங் ரொம்ப அதிகமாவே எடுத்திருக்கு. 52 என்ட்ரிஸ் எடுத்து புக் பண்ணிருக்கு. சரி, இப்ப இதுல எல்லாத்துலயும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு லாபமா தான் இருக்கு. 246 ரூபாய் லாபத்துல தான் இருக்கு. இப்ப இதுல போய் பார்க்கலாம். 6ஆம் நம்பர்ல இது காலையில எப்படி ட்ரேடிங் எடுத்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். காலையில பாத்தீங்கன்னாக்கா 9:20க்கு ட்ரேடிங் எடுத்திருக்கு. ஏயு பேங்க்னா ஆஸ்திரேலியன் பேங்க்னு நினைக்கிறேன், அது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. 3 ரூபா 8 பைசா லாபம் எடுத்திருக்கு. 9:20க்கு ஏறி 10 17க்கு தான் வந்திருக்கு.
வாங்கி வித்ததுல, வித்து வாங்கினதுல. இப்போ இதோட ஸ்டாக்கை போய் பார்ப்போம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க, இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கு. ஏயு பேங்க் ஈக்விட்டி இதோட வந்து எவ்வளவு ஏறி இருக்குன்னா 0.53% ஏறி இருக்கு. 5 ரூபா இறங்கி இருக்கு வெறும் 5 நிமிடங்கள்ல. சரி, இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை உடைச்சிருக்கு பாருங்க. இந்த 10 கேண்டிலை விட கீழே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க இந்த இடத்துல வாங்கியிருக்கோம், ஆனா ரொம்ப நேரம் ஓடல. நிப்டி இந்த இடத்துல எல்லாம் வந்து மேல ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து கீழேயே போய் இந்த இடத்துல நமக்கு புக் ஆயிருக்கு. 10-11 மணிக்கு வந்து எப்போ மூவிங் அவரேஜ் தொட்டுச்சோ அப்போ புக் ஆயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன்ல இருக்கு பாருங்க. கேண்டில் 51% பாடி கேண்டில் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த இந்த இதை எடுத்திருந்தோம்னா நல்ல அதிகமான குவான்டிட்டி முதல் 2 ட்ரேடா எடுத்தோம்னாலே போதும். பாருங்க, முதல் 2 ட்ரேடா எடுத்தோம்னாலே போதும், லாபத்துல வரும். இதுல வந்து நிறைய இது பணம் போட்டு எடுத்தோம்னா நிறைய லாபம் ஈட்டலாம். இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பார்க்கலாம். இந்த பாருங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பாருங்க, இங்க இங்க இந்த இடத்துல வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. அப்படியே போய் இந்த இடத்துல புக் பண்ணிருக்கு. இது ரெண்டுமே 3 ரூபாய் 8 பைசா லாபம் வந்திருக்கு. சரி, இதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தான். 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 3 ரூபா சொச்சம் எடுத்திருக்கு. லாபம் தான். இதுல வந்து கமிஷன் எல்லாம் வந்து ஒரு 50 20 பைசா 30 பைசா தான் போகும். எல்லாம் கமிஷன் டாக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து அவ்வளவுதான் போகும். இந்த இடத்துல வந்து புக் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பாருங்க, சேஞ்ச் பெர்சன்டேஜ் இந்த கையில பார்த்தோம்னாக்க எத்தனை சதவீதம் இறங்கி இருக்குன்னா 0.5% இறங்கி இருக்கு. 15 பாயிண்ட் புள்ளி இறங்கி இருக்கு நேரம். இது இறங்கின உடனே இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை உடச்சோடனே நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துக்கோம். ட்ரேட் எடுத்து இந்த இடத்துல வெளியில வந்திருக்கோம். இன்னைக்கு இருந்த மார்க்கெட் சூழ்நிலை தொடர்ந்து மேலே ஏறவும் இல்லை, தொடர்ந்து இறங்கவும் இல்லை, பக்கவாட்டிலையும் போகல. ஸோ பக்கவாட்டில் போனா நம்ம அதிகமாகவே இது பங்கு சந்தையில வாங்க மாட்டோம். இது என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் இறங்கி இருக்கு, திருப்பி ஏறி இருக்கு, திருப்பி இறங்கி இருக்கு, ஏறி இருக்கு. இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஃபுல்லா முழுசும் சூழ்நிலை இருந்திருக்கு. அப்படி இருந்துமே நம்ம வந்து லாபம் ஈட்டிருக்கோம் பாருங்க. 246 ரூபா 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு காலையில 9:20க்கு எடுத்த முக்கால்வாசி வர்த்தகங்கள் எல்லாமே நட்டத்துல தான் போயிருக்கு பாருங்க. இது இழப்புல தான் மூடி இருக்கு. ஆனா இழப்பு எல்லாமே இந்த பாருங்க 4 ரூபா 3 ரூபா இந்த மாதிரி இழப்புல வந்திருக்கு. லாபம் வந்து 20 ரூபா லாபம் வந்திருக்கு பாருங்க. 20 ரூபா லாபம் வந்திருக்கு, அந்த மாதிரி லாபம் வந்திருக்கு. அதனாலதான் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு இந்த தடவை வந்து ப்ராஃபிட்டா இருக்கு. அதுக்கு அடுத்து போகும். இந்த பாருங்க, இந்த இந்த பக்கத்தை பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு 9:25க்கு எடுத்த ட்ரேடு இப்பவுமே வந்து ட்ரேடு வந்து மேலே ஏறிக்கிட்டு போனுச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம 2 செல் எடுத்திருக்கோம். அதனாலதான் வந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கும்போது செல் எடுத்திருக்கோம். அதனாலதான் இதெல்லாம் நட்டமாயிருக்கு. இருந்தாலும் பாருங்க, ஹெச்சிஎல் டெக்கு 47 ரூபா லாபம் எடுத்திருக்கான். நமக்கு லாபம் எடுத்தாக்க தொடர்ந்து மேலே ஏறிக்கிட்டே போகும். அந்த பாருங்க 63 ரூபா லாபம் எடுத்திருக்கான். மேலே ஏறிக்கிட்டே போகும். ஏன்னா மூவிங் ஆவரேஜ் சேஸ் பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். மூவிங் ஆவரேஜ் எப்போ வந்து விலை வந்து தொடுதோ அப்பதான் வெளியில வருவோம். அதனால வந்து நமக்கு நல்ல லாபம் இருக்கும். இந்த 47 ரூபா இதை பார்ப்போம். இதெல்லாம் சின்ன சின்னது வெளியில வந்துருச்சு. இப்போ வந்து ஹெச்சிஎல் டேக்கா வந்து பார்ப்போம். இது வந்து 9:41க்கு 9:41க்கு வாங்கியிருக்கோம். ஹெச்சிஎல் டெக்குங்க இருக்கு. பாருங்க, அருமையான வர்த்தகம் இது. அருமையா வாங்கிடும். இந்த பாருங்க 9. இதை நீங்க இந்த இந்த கருவியை பயன்படுத்தினீங்கன்னா நல்லாவே நிறைய ட்ரேடிங் எடுத்து நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனா உங்களோட திறமையும் கொஞ்சம் இருக்கணும். ஆனா ரொம்ப திறமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு இதுவே உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துரும். இந்த பாருங்க 9:15 கேண்டில் வந்து எவ்வளவு இதா இருக்கு, 1.4% ஏறி இருக்கு. 1.4% ஏறின உடனே கேண்டில் வந்து பர்சன்டேஜ் வந்து 96%. தொடர்ந்து உள்ள எப்போ வந்து இந்த கேண்டில் ஆரம்பிச்சிச்சோ அது முடிகிற வரைக்கும் தொடர்ந்து ஏறிக்கிட்டே போயிருக்கு பாருங்க. ஏறிக்கிட்டே போயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. அநேகமா இந்த இந்த இது இது வந்து நம்ம வந்து நிப்டியா நம்ம கணக்குல எடுத்துக்காத ஸ்ட்ராட்டஜி. இது சிங்கிள் 4ங்கிறது நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜில எடுத்துக்கல. இந்த பாருங்க, இவன் தொடர்ந்து ஏறிக்கிட்டே போயிருக்கான். நிப்டி இறங்கி இருந்தாலுமே மேலே ஏறியிருக்கான் பாருங்க. பொதுவாக சொல்லுவாங்க வந்து நிப்டி போற பாதையிலேயே போகணும் அப்படிம்பாங்க. உண்மையிலே அப்படி கிடையாது.
நிஃப்டி ஒரு பாதையில போயிட்டு இருக்கும், மற்ற நல்ல ஸ்டாக்குகள் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக் தான் இது. தொடர்ந்து மேல போயிட்டே இருக்கு, நல்ல கேண்டிலாகவும் இருந்திருக்கு. அதனால வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்தோம்னா இப்படி பாருங்க, மேல போயிட்டே இருக்கு. மூவிங் ஆவரேஜ் தொடவே இல்லை. எங்க போய் தொடுது? மத்தியானம் 1:20 தான் தொடுது. ஹெச்சிஎல் டெக் நம்ம எப்போ வெளியில வந்திருக்கோம் பாருங்க, 13:20க்கு தான் வெளியில வந்திருக்கோம். அது வரைக்கும் மேல போயிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து டிசிஎஸ் பார்க்கலாம். டிசிஎஸ் பாருங்க, இந்த இடத்துல 9:35 கேண்டிலுக்கு எடுத்திருக்கு. பாருங்க 9:35 கேண்டில். அந்த அந்த கேண்டில் வந்து 0.81%, 16 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஏறின பிறகு மேலேயே போயிட்டு இருந்திருக்கா. இந்த ஒரு 4-5 பங்குகள் வந்து விலை குறைவா 5 ரூபா 10 ரூபாயில நான் இழப்புல வெளியில வந்தாலும், ஏதாவது ஒரு ஸ்டாக் மேல போனுச்சுனாலே நமக்கு பயங்கர லாபம் ஈட்டிடும். நம்மளோட வேலை வந்து ஒரு 5-6 ஸ்டாக்கை எப்போதுமே லைவ்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து அந்த சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இது ஏறி இருக்கு. பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன இழப்பு பாருங்க, 6 ரூபா 10 ரூபா. அந்த அந்த இழப்பெல்லாம் இந்த மாதிரி இந்த சின்ன லாபம் வருது இல்லையா, அந்த விபிஎல் பாருங்க எவ்வளவு 12 ரூபாய் லாபம் எடுத்திருக்கு. 9:56க்கு என்ட்ரி கொடுத்து 12:04க்கு வெளியில வந்திருக்கு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே லாபம் ஏறி இருக்கு. நிறைய பணம் வச்சிருக்கவங்க பல பிரிவுகள்ல பல வந்து பங்குகள்ல வந்து இது கொடுத்து வாங்கி விற்கணுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப வந்து பயனுள்ள கருவியா இருக்கும். இந்த பாருங்க, இந்த இடத்துல இறங்கியிருக்கு 9:50க்கு. 9:50ன்னா 9:50 முடிஞ்சு 9:55க்கு நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம். இந்த பாருங்க, தொடர்ந்து கீழே போய் இந்த இடத்துல வெளியில வந்திருக்கு. 8 ரூபாய் லாபம் ஏற்றிருக்கு. இதோட வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு 1500 ரூபா 2000 ரூபா தான் இருக்கும். இந்த பாருங்க, இதையும் பாருங்களேன், நட்டமா இருக்கிறதெல்லாம் எவ்வளவா இருக்கு? 2 ரூபா 6 ரூபா 4 ரூபா. லாபம் எவ்வளவு இருக்கு பாருங்க, 26 ரூபா 42 ரூபா 21 ரூபா 20 ரூபா. நட்டம்லாம் சின்ன சின்னதா இருக்கு பாருங்களேன். இதுல உள்ள எல்லா ஸ்டாக்குகளையும் நம்ம விலை கொடுத்து வாங்கி வித்துக்கிட்டே இருக்கணும். அந்த சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம போய் பார்க்காம இந்த பெருசா இருக்கிறது போய் பார்ப்போம் பாருங்க. இந்த இடத்துல வந்து 26 ரூபாய் லாபம் ஆயிருக்கு. இன்ஃபி இக்யூ பாருங்க 24 ரூபாய். எப்போ என்ட்ரி ஆயிருக்கு? 10:50க்கு என்ட்ரி. 10:80க்கு வந்து வாங்கி 13:28க்கு தான் வித்திருக்கு இன்ஃபி. இப்போ இன்ஃபி என்ன பண்ணியிருக்கான்? பை லாங் லாங் கால், இது பை பண்ணி செல் பண்ணியிருக்கான், வாங்கி வித்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எடுக்கல, ஏன்னாக்கா வந்து வந்து மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணுது. ஆனா மூவிங் ஆவரேஜுக்கு மேல திறந்து மேலேயே முடியணும். அந்த மாதிரி கேண்டிலுக்கு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல எடுத்துக்கோம். அங்க பாத்தீங்கன்னா தெரியும், 10:50க்கு வந்துச்சு இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கோம். கொடுத்தோன்னே என்ன இருக்கு? இந்த கேண்டில் எதுக்காக என்ட்ரி கொடுத்துருக்கோம்? சைபர் புள்ளி 4-5, சைபர் புள்ளி 3க்கு மேல இருக்கு பெர்சன்டேஜ். அப்புறம் பாடி வந்து 80க்கு இருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம நிஃப்டியை பற்றி கணக்கெடுத்துக்கல, ஒன்லி ஸ்டாக்கை பத்தி தான் கணக்கெடுக்கிறோம். அதனாலதான் பை செல் எல்லாமே கலந்து வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்க, இங்க என்ட்ரி ஆகி இப்படி மேல போயிட்டே இருந்திருக்கு பாருங்க. இது மாதிரி உள்ள நாட்கள்ல எல்லாத்தையுமே கலந்து எடுக்கிறது ரொம்பவே லாபகரமா இருக்கும் போல இருக்கு. இங்க வந்து முடிஞ்சிருக்கு கரெக்டா 1:30க்கு நம்ம அங்க பார்த்தோம், முடிஞ்சிருக்கு. நல்ல லாபத்திலையும் முடிஞ்சிருக்கு பாருங்க. நம்ம இங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இது நல்ல கேண்டிலா இருக்கணும், சைபர் புள்ளி 3% மேல இருக்கணும், மூவிங் ஆவரேஜுக்கு மேல ஓப்பன் ஆகி மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கணும். அந்த மாதிரி இதுதான் நம்ம வந்து வாங்குறோம். அதே மாதிரி வந்து ஷார்ட் செல்லிங்க்கு கீழே ஓப்பன் ஆகி கீழே 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 முடிஞ்சிருக்கணும். அது வந்து வித்து வித்து வாங்குறது. இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இந்த பாருங்க, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட்டே ஆகாது. ஏன்னா இங்க மூவிங் ஆவரேஜ் வரவே இல்லை. ஏறிக்கிட்டே தான் போறோம், ஏறிக்கிட்டே தான் போறோம். மூவிங் ஆவரேஜ் எப்போ வந்ததோ அதுதான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். குறுகிய இழப்புல வெளியில வர்றது இதுதான். அப்ப மேல போயிட்டே இருக்குன்னா நிறைய லாபத்துல வெளியில வர்றது. மேல மேல போகுது போகுது போகுது, இந்த இடத்துல போய் வெளியில வந்திருக்கும். அடுத்து பார்ப்போம். சிறு சிறு நட்டம் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அதிகமா கொண்டு போய் காமிக்கல. நமக்கு அதற்கான நேரமும் பார்க்கறதுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து டெக் மஹிந்திரா வந்து பார்ப்போம். டெக் மஹிந்திரா வந்து 42 ரூபாய் லாபம் ஈட்டிருக்கு. அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, வெறும் ஒரு குவான்டிட்டி தான். ஒரு குவான்டிட்டி 1472.
டெக் மஹிந்திரா 1472 தான் மொத்தமே இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கு 42 ரூபா எவ்வளவு நேரத்தில் எடுத்திருக்கோம்? 10:50க்கு வந்து ஒரு 4-5 மணி நேரத்திலேயே எடுத்துட்டு வெளியில வந்திருக்கோம். இந்த 42 ரூபாயில ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் வந்து புரோக்கரேஜ், டாக்ஸ், வரிகள் எல்லாத்துக்குமே போகும். இப்போ டெக் மஹிந்திராவை போய் பார்ப்போம். டெக் மஹிந்திரா பாருங்க, நம்ம இங்க எல்லாம் எடுக்கவே இல்லை. எங்க எடுத்திருக்கோம்? இந்த இடத்துல தான் எடுத்திருக்கோம். 10:45 10:50க்கு எடுத்திருக்கோமா? டெக் மஹிந்திரா அந்த பாருங்க, 10:50க்கு எடுத்திருக்கோம். கேண்டில் வந்து 10:45 கேண்டில். இந்த கேண்டில் தான் எடுத்துக்கோம். இந்த பை எல்லாமே நம்ம எடுக்க மாட்டோம், நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பை எடுக்கல, ஏன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல தான் இருக்கு. இருந்தாலுமே நம்ம எடுக்கல, இங்கதான் எடுத்திருக்கோம். ஓப்பன் ஆகி மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரென்த் நல்ல பலமான கேண்டிலா பார்த்திருக்கோம். இதுல கொஞ்சம் வாலெல்லாம் இருக்கு பாருங்க, கீழையும் மேலையும் விக்குன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மேலையும் கீழையும் வால் இருக்கு பாருங்க, அதனால நம்ம எடுக்கலன்னு நினைக்கிறேன். அங்க என்ன கண்டிஷன் நிறைய செட் பண்ணிருக்கோம், அது என்னென்ன பண்ணிருக்கோங்கிறது வந்து இன்னும் தெரியல. இது பாருங்க, ஓப்பன் ஆகி மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ட்ரேடு வந்து இந்த பாருங்க, பாடி சைஸ் வந்து 90% இருக்கு. அருமையான கேண்டில். 90%னா எப்போ வந்து அந்த கேண்டில் ஆரம்பிச்சுச்சோ அதுல இருந்து முடிகிற வரைக்கும் மேல போயிட்டே இருந்திருக்கான். கொஞ்சம் தான் கீழே மேல இறங்கியிருக்கான். இந்த 9:50க்கு இந்த இடத்துல எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் அப்ல இருக்கு பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம நிஃப்டியை ஹேண்டில் பண்ணவே இல்லை, தனியாவே எடுத்திருக்கோம். அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத சோதிக்கிறதுக்கு தான் இது. பாருங்க, இந்த வந்து நிஃப்டி இங்க வந்துருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ்ல வெளியில வந்திருக்கும். மேல போயிட்டே இருக்கு பாருங்க, போய் 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 இந்த இடத்துல தான் வந்திருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வெளியில வர்றோம். நல்ல உங்களுக்கு ஓரளவுக்கு சிறிதளவு உழைப்பு போட்டு கொஞ்சம் வந்து சிந்தனையோட பண்ணனாக்கா இந்த கருவி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த ஒரு 5 நிமிடத்துல அங்க அங்க வந்து இப்ப இருக்க சந்தையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா காமிக்குது. 5 நிமிட கேண்டில் எப்போ ஆரம்பிச்சு எங்க முடியுது, எவ்வளவு ஃபோர்ஸோட மேல போகுது அப்படிங்கறத அந்த பெர்சன்டேஜ்ல காமிக்கிறோம். அந்த பெர்சன்டேஜ்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். அதனாலதான் வந்து நம்ம இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து முக்கியமா வந்து இதுல ஸ்டாப் லாஸ், பிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவாங்க. 40 ரூபா 40 ரூபாயில வாங்கினா 2 ரூபா லாஸ், 46 ரூபா ப்ராஃபிட். அந்த மாதிரி நமக்கு கிடையவே கிடையாது. மூவிங் ஆவரேஜ் தான் வந்து இது. நமக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் கீழே போனுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் இழப்போடு, சிறிதளவு இழப்போட வெளியில வந்துருவோம். மூவிங் ஆவரேஜ் மேல போனா மேல போயிட்டே இருப்போம். அதுதான் நம்மளோட இது. இப்போ அதுக்கடுத்து டிவிஎஸ் மோட்டாரை பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டார் 21 ரூபாய் ஏறி இருக்கு. எப்போ இறங்கியிருக்கு பாருங்க, 11:36க்கு வந்து வாங்கியிருக்கு. வாங்கியிருக்கு 12:14க்கு வந்து இது வித்திருக்கு. இப்போ டிவிஎஸ் மோட்டாரை பார்ப்போம். பதிமூணு 35 10:35 பாருங்க, இந்த இடத்துல வாங்கியிருக்கு. வாங்கின உடனே இந்த ஒரு 2 கேண்டில் கீழே வந்துருந்தா இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இப்போ மேலே போயிடுச்சு பாருங்க, மேலே போய் 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 இந்த இடத்துல வந்து ஹிட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கு. நல்லாவே 21 ரூபாய் லாபம். இப்போ இந்த கேண்டில்ல தான் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். இந்த கேண்டில்ல தான் என்ட்ரி கொடுத்தோம். இந்த கேண்டில்ல வந்து 0.35% நல்லாவே ஏறி இருக்கு. வெறும் 5 நிமிஷத்துல ஏறினது இது. 12 ரூபாய் ஏறி இருக்கு. இதோட பங்கோட விலை வந்து 3644 ரூபா. விலை ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் 6000க்கு தான் நம்ம சோதனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால இது வந்து ஒரே ஒரு ஸ்டாக் தான் எடுத்திருக்கோம். ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் நல்லாவே லாபம் ஈட்டிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒன்றும் பெரிய மந்திர வித்தை கிடையாதுங்க. இதுக்கு முன்னால உள்ள ஒரு 10 கேண்டில் இதுக்கு கீழே, இதுக்கு கீழே இருக்கணும். அந்த 10 ஹேண்டிலோட ஹைக்கு மேல ஓப்பன் ஆகி மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கணும். அதுதான் இந்த பாருங்க, இது இந்த பாருங்க, இதுதான் ஹை. இதுக்கு மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்படியே ஏறி இந்த பாருங்க தொடர்ந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அருமையான கேட்ச். அடுத்து பாருங்க, இது எல்லாமே ஓரளவுக்கு சிறிதளவு லாபம், சிறிதளவு லாபத்தோட வெளியில வந்திருக்கும். இப்போ ஏன் சிறிதளவு லாபத்தோட வெளியில வந்திருக்கோம்னா, இந்த ஸ்டாக் இந்த இது வாங்கின உடனேயே என்ன இருக்கும், இறங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இறங்க ஆரம்பிச்சிருக்கும். இதை பாத்தீங்கன்னா தெரியும். 10:21க்கு எடுத்திருக்கோம். அப்படியே ஒரு ஒரு 5-6 கேண்டில் வந்து ஏறிட்டு அப்படியே அங்கேயே ஆடிக்கிட்டே நின்றுருக்கு.
ஆடிக்கிட்டே நின்னோன்னா அப்புறம் அதுக்கு பிறகு வந்து கீழே மூவிங் அவரேஜ் வந்து தொட்டிருக்கு. இது வந்து செல்லு பாருங்க, வந்து இந்த கேண்டில் தான். இது வந்து ஷார்ட் செல்லிங். உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அறிவு, ஸ்டாக் இது சந்தை பங்கு சந்தையில உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அறிவு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பங்கு சந்தையில வந்து ஷார்ட் செல்லிங்னா என்னன்னா, அந்த இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. ஒரே நாள்ல வாங்கி ஒரே நாள்ல விற்கக்கூடியதுக்கு ஆங்கிலத்துல இன்ட்ராடேம்பாங்க. நமக்கு தமிழ்ல வேணா நாள் வர்த்தகம்னு சொல்லலாம். அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே வித்துருவோம். இப்படி அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வாங்கியும் விற்கலாம், வித்தும் வாங்கலாம். வித்து வாங்கினாலும் நமக்கு லாபம் இருக்கும். சந்தை வந்து இறங்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், வித்தரணும். வித்துட்டு கீழே இறங்க 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 நமக்கு லாபம். அங்க வந்து வந்து அங்கிருந்து வெளியில வந்துட்டோம்னாக்க லாபத்துல வெளியில வரலாம். அதே மாதிரி மேல போனுச்சுனாக்க வாங்கிட்டு விற்போம். அதுதான் வந்து லாங் பை அப்படிம்பாங்க, ஷார்ட் செல் அப்படிம்பாங்க. ஓகேயா? அது ஓரளவுக்கு வந்து சிறிதளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, மார்க்கெட் இறங்கிக்கிட்டு இருக்கு. இறங்கணும்னா என்ன பண்ணிருக்கோம், வித்துருக்கோம். வித்துட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறங்குனது, அதுக்கு பிறகு இறங்காம இப்படி மேலேயே போயிட்டு மூவிங் ஆவரேஜ் போய் தொட்டுடுச்சு. மூவிங் ஆவரேஜ் தொட்டுடுச்சுனாலே இந்த பங்கோட வீரியம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வீரியம்னா என்னன்னு தெரியல, அதோட வேகம், ஆக்சிலரேஷன் சொல்லலாம் ஆங்கிலத்துல. நேரம் ஆக ஆக ஏறிக்கிட்டே போகுது. இதுக்கு முன்னால உள்ள கேண்டில் பாத்தீங்கன்னா தெரியும், முதல் கேண்டில் சின்னதா இருக்கும், அடுத்த கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கும், அது கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கும். ஆக்சிலரேஷன், மேல மேல ஏறுறது. இந்த இருக்கு பாருங்க, சின்ன கேண்டில் வந்திருக்கு, அதுக்கு பிறகு நல்லாவே இறங்கி இருக்கு. அதுக்கு பிறகு இது வந்து கொஞ்சம் தலையாகி இப்படியே வந்து மூவிங் ஆவரேஜ் தொட்டதுனால, மூவிங் ஆவரேஜ் தொடும்போது அதோட வீரியம் குறைஞ்சிடும். உடனடியாக நம்ம இந்த இடத்துல வெளியில வந்துருவோம். டாக்டர் ரெட்டி இந்த இருக்கு பாருங்க, டாக்டர் ரெட்டி 11:21 வந்துட்டு 11:55 வெளியில வந்திருக்கோம். செல் பண்ணி பை பண்ணிருக்கோம். டைப் இந்த இருக்கு பாருங்க, செல் பை. பஜாஜ் பினான்ஸ் சிறிதளவு இது வந்திருக்கும். இது இது உதாரணத்துக்கு இது என்னன்னா, என்ட்ரி கொடுத்த உடனே கொஞ்சம் பாருங்க, உடனடியாக வெளியில வந்திருக்கும் ஒரு 1/2 மணி நேரத்திலேயே. இந்த பாருங்க, யாரு, பஜாஜ் பினான்ஸ். பஜாஜ் பினான்ஸ் வெறும் கொஞ்சோண்டு தான் வந்து இழப்பு. இது வந்து என்ன ஆயிருக்கும், வந்து 11:20க்கு என்ட்ரி கொடுத்துருக்கோம்ல, என்ட்ரி கொடுத்த உடனே ஒரு 20, ஒரு 1/2 மணி நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சு மூவிங் ஆவரேஜ் தொட்டிருக்கோம், வெளியில வந்துட்டோம். சிறிதளவு இழப்பிலேயே வெளியில வந்திருக்கோம் பாருங்க. இந்த இந்த இதுல நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும், லாபம் வர்றது ஃபுல்லா 20, 26, 42, 21, இழப்பு வர்றதெல்லாம் சின்ன சின்ன இழப்புலயே வெளியில வந்திருக்கு பாருங்க. ஓகேங்களா? இப்ப வந்து இந்த சிறிதளவு இழப்புல வெளியில வந்ததை பார்க்கலாம். பஜாஜ் பினான்ஸ் அதோட அதோட சார்ட்டை வந்து பார்ப்போம், வரைபடத்தை போய் பார்ப்போம். இந்த இருக்க பாருங்க, 10:20க்கு கேண்டில் நல்லாவே ஏறி இருக்கு. எவ்வளவு ஏறி இருக்கு, 0.3. சரியா வந்து நம்ம 0.3% ஏறி இருந்தாக்கெல்லாம் நம்ம இறங்குவோம். இது சரியா 0.3லயே இருந்திருக்கு. இதோட பாடி பெர்சன்டேஜ் 83 இருக்கு பாருங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேல இருக்கு. சரி, எல்லா சூழ்நிலையும் கரெக்டா இருக்குன்னு சொல்லி வாங்கியாச்சு. வாங்கின பிறகு என்ன ஆயிருக்கு, மேல போகவே இல்லை. மேல போகவே இல்லாம இங்கேயே ஆடிக்கிட்டே 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 இருந்துச்சு. மூவிங் ஆவரேஜ் இந்த பாருங்க 11:35. இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜ் தொட்டோடனே நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப சாதுரியமா இருக்கும். நம்ம இந்த சாஃப்ட்வேர் கருவி வந்து ரொம்ப சாதுரியமா இருக்கும். எப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் தொடுதோ அப்பயே வெளியில வந்துடும். பஜாஜ் பினான்ஸ். இப்போ அதுக்கு அடுத்தது டாக்டர் ரெட்டி வந்து சிறிதளவு லாபம், 5 ரூபாய் லாபத்துல வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, அசோக் லைலாண்ட் சிறிதளவு லாபம், 3 ரூபாய் 36 பைசா. அடுத்து பாருங்க, ஃபெடரல் பேங்க் 20 ரூபா வந்திருக்கு பாருங்க. 9:56க்கு வந்து வாங்கியிருக்கா, ஆமா, வாங்கி 11:59க்கு வித்திருக்கு. இதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபெடரல் பேங்க் பாருங்க, 9:55க்கு இந்த இடத்துல வாங்கியிருக்கான். இந்த இடத்துல வாங்கி மேலே ஏறிக்கிட்டே இருக்கான் பாருங்க. மேலே ஏறி 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 போய் இந்த இடத்துல வந்து வித்திருக்கான். நல்ல லாபம், அருமையான அருமையான வாய்ப்பு.
இங்க பாருங்க, இது வந்து சரியா 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த இடத்துல வந்து நமக்கு சிறிதளவு லாப நட்டத்தோட வெளியில வந்திருக்கோம் பாருங்க. 4 ஸ்டாக்குக்கு வந்து எவ்வளவு வெளியில வந்திருக்கு? 7 ரூபா, 3 ரூபா, 6 ரூபா, 1 ரூபாயில வெளியில வந்திருக்கு. ஆனா லாபம் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. ஆர்விஎன்எல் எவ்வளவு லாபம் வந்திருக்கு? 95 ரூபாய் லாபம் வந்திருக்கு. இது 12 ரூபாய் லாபம் வந்திருக்கு. இது வந்து 3 ரூபா, 3 ரூபா. சிறு 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 இழப்புகள், பெரிய லாபங்கள். அது என்ன அர்த்தம்னா, சிறிய சிறிய மீனா பிடிச்சிட்டு அதெல்லாம் வந்து ஆத்திலேயே விட்டுறோம். பெரிய மீன் வரும்போது பிடிச்சி கரைக்கு கொண்டு வந்துடுறோம். இப்ப பாருங்க, ஆர்விஎன்எல் ஈக்விட்டி. இப்ப அந்த சிறு சிறு இழப்புகள்லாம் வந்து உங்களுக்கு கொண்டு போய் சார்ட்டை பார்த்து காமிக்க எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நம்ம காணொலியில பார்த்துக்கிட்டே இருந்ததா தெரிஞ்சிருக்கும். இது வந்து எப்படி வந்து மூவிங் ஆவரேஜ்ல வெளியில வருது, லாபம் வரும்போது எப்படி மூவிங் ஆவரேஜ் மேல மேல போய் கடைசியில வந்து வெளியில வருதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து இப்ப நமக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையில இந்த லாபம் வந்து பங்குகளை மட்டும் பார்ப்போம். ஆர்விஎன்எல் ஈக்விட்டி பாருங்க, 95 ரூபாய் லாபம் வந்திருக்கு. 95 ரூபாய் லாபம் வந்திருக்கு. இதுக்கு வாங்கி வித்திருக்கோம். அதோட விலை வந்து 4184. நம்ம வாங்கும் போது இந்த பாருங்க, என்ட்ரி பிரைஸ் 489 இருந்திருக்கு, 4089 இருந்திருக்கு. விற்கும் போது எல்பி 184, கிட்டத்தட்ட 100 ரூபாய் ஏறி இருக்குங்க. 95 ரூபாய் கிட்ட ஏறி இருக்கு. அதான் இந்த 95 ரூபா லாபம். இந்த பாருங்க, 11.5க்கு வந்து வாங்கி 13.28 வரைக்கும் அப்படியே வந்து மேல போயிட்டே இருந்திருக்கான். அதுதான் வந்து ட்ரெண்ட். ஏற்றம் ஏற்றம் ஏற்றம், முழுவதும் ஏற்றம். ஆங்கிலத்துல ட்ரெண்ட்னு சொல்லிக்கலாம். இது பாருங்க, இந்த இது இந்த கேண்டில பாருங்க, இதுலதான் நம்ம என்ட்ரி வாங்கியிருக்கோம் 15/10/45க்கு. இது இதோட வந்து எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க. குறிப்பிட்ட நேரத்திலேயே 1.27% நல்ல ஏறி இருக்கு. வெறும் 5 நிமிடத்துல எவ்வளவு? 51 ரூபாய் ஏறி இருக்குங்க. ஆனா பெரிய அதிக விலை உள்ள 4000 ரூபாய் கிட்ட உள்ளது, 4000 ரூபாய் கிட்ட உள்ளது 51 ரூபாய் ஏறி இருக்கு. உடனடியாக அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கோம். என்ட்ரி கொடுத்தோன்னா மேல போயிட்டே இருக்கு. போகுது போகுது போகுது. 1.20 வரைக்கும் போய் இந்த இடத்துல வந்து வெளியில வந்துருக்கு. அருமையான வாய்ப்பு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பிவி அப்ல இருக்கு பாருங்க. அருமையான வாய்ப்பு. வாய்ப்பு தவற விடாதீங்க. இந்த கருவியை நல்லாவே பயன்படுத்திக்கலாம் நீங்க. இது மிகச்சிறிய சாஃப்ட்வேர் டூலு. இது மிக மிக குறைந்த விலை தான் இது. இதுக்கு போயிட்டு நீங்க வந்து இதை வந்து நல்லா படிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே பயனுள்ளதா இருக்கும். பொதுவாகவே நிறைய இது பார்ப்பாங்க. என்ன பார்ப்பாங்க? அந்த லைனை டிரா பண்ணி ட்ரெண்ட் லைன் போடுவாங்க, மேலே போகுதும்பாங்க, ட்ரையாம்பிள்பாங்க, டபுள் பாட்டம்பாங்க, டபுள் அப்பும்பாங்க, கப்பும்பாங்க, கப் அண்ட் சாசர்பாங்க, கப்பை பிரேக் பண்ணுதும்பாங்க, வீக்லி சார்ட்டும்பாங்க, டெய்லி சார்ட்டும்பாங்க, மல்டி ஃப்ரேம் சார்ட்டும்பாங்க. வீக்லியை பார்த்து, மந்த்லியை பார்த்து, டெய்லியை பார்த்து, ஹவர்லியை பார்த்து என்ட்ரி கொடுக்கணும்பாங்க. எதுவுமே கிடையாது. வெறும் 5 நிமிடம், வெறும் 5 நிமிடம். ஏன்னா அதெல்லாமே கடந்த காலத்துல நடந்தது. இது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பாக்குறது தான் இந்த இந்த கருவியோட முக்கிய பயனே. ஏன்னாக்கா நீங்க கடந்த காலத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ வந்து வாங்கும் போதோ இல்லை விற்கும் போதோ வந்து அந்த பங்கு வந்து கடன்னு இறங்கி நமக்கு எதிர்பாராத திசையில போயிடுச்சுனாக்கா நமக்கு நட்டமாகி போயிடும். இப்போ நம்ம நட்டத்தை பார்த்தோன்னே என்ன ஆயிடுவோம், ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துருவோம். நமக்கு வந்து திருப்பி வந்து ஏறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம இறங்கும் போதே ஒரு நல்ல நல்ல இதுல வந்து ஏறக்கூடியதா இறங்கணும். அந்த ஒரு 5-10 நிமிஷத்துலயே சிறிதளவு நட்டம் இருந்தாலும், இழப்பு இருந்தாலும் உடனே வெளியில ஓடியாந்துடணும். இப்போ இங்க வந்திருக்கு பாருங்க, 2 ரூபா 3 ரூபா நட்டம், ஆனா லாபம் 12 ரூபா, 95 ரூபா இப்படி வந்துருக்கு பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ முதல் பக்கத்துக்கு போவோம். அது மாதிரி தான் நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்து நமக்கு 246 ரூபா வந்திருக்கு. எவ்வளவுக்கு? வெறும் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திருப்பி 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 இது பங்குகளை வாங்கி வித்து இவ்வளவு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் என்னோட இதுக்கு லைவ் கொண்டு போகலாங்க. 9 மணிக்கு உள்ளது மட்டும்தான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதையும் உங்களுக்கு நேரம் கிடைச்சா காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து அது 40 ரூபா இழப்பீடுல தான் இருக்கு. இந்த வந்து நாள் முழுக்க வர்த்தகம் நடத்துற மாதிரி என்னோட அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு போறதுக்கு நமக்கு இதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்து எந்த விதிமுறைகள் நமக்கு நல்லா வருதுன்னு பார்த்து அதை வந்து அங்கே கொண்டு போகலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு நீங்க அதையும் பார்க்கலாம். அநேகமா உங்களோட ஆர்வத்தை பொறுத்து லைவ்லையும் நீங்க இந்த அக்கௌண்ட் வந்து நீங்க இந்த சாஃப்ட்வேர் கருவியை நீங்க வாங்கிட்டீங்கன்னா இது மாதிரி வந்து
நாள் கடைசியில அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பவே என்ன நடக்குதுங்கிறத நம்ம கருவியில இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல் பக்கத்துக்கு போவோம். முதல் பக்கத்துல பாருங்க. இப்ப சமீப காலங்கள்ல இது வந்து 12 மணி 13 மணிக்கு வந்து எல்லாமே சைட்வேஸ்ல போயிருக்கு. இது எல்லாமே ₹1, ₹5, ₹4, ₹3 இப்படி இழப்புல வந்திருக்கு. ஒரு இது வந்து ₹9 லாபத்துல வந்திருக்கு. இப்ப பார்ப்போம். லைவ்ல போய் பார்க்கலாம். லைவ்ல நமக்கு எடுத்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க. சிங்கிள் ஃபைன்னு சொல்லிட்டு இதா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம காலையில மட்டும் கொஞ்ச நேரம் ட்ரேடிங் எடுத்துட்டு விட்டுட்டோம். காலையில வந்து 9:20க்கு கேப் டவுன் ஆகி நிஃப்டி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கேப் டவுன் ஆகி அதுக்கு பிறகு உடனடியா மேல ஏற ஆரம்பிச்சிச்சு. நம்ம எடுத்த செல் எல்லாமே சிறிதளவு இழப்புல வெளியில வந்துருச்சு. இந்த பாருங்க, ₹3, ₹13, ₹10, ₹18 இதுல வந்திருக்கு. நமக்கு லாபம் வந்துச்சுன்னா ₹250, ₹300 அது மாதிரி இருக்கும். அதனால வந்து இது ரொம்பவே இதா இருக்கும். இப்ப போய் நம்ம வந்து வந்து மொத்தத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த கருவியில வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவாங்க. ஒரு செக்டார்ல ஒரு குறிப்பிட்ட செக்டார், தமிழ்ல எனக்கு செக்டார்னா என்னன்னு தெரியல. செக்டார்னா வந்து வங்கி குழுமம், வங்கி குழு அது மாதிரி சொல்லலாம். வங்கி எல்லாமே ஒன்னா ஏறும். இந்த மருந்து பொருட்கள் எல்லாமே ஒன்னா ஏறும். உணவுப் பொருட்கள் எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க வந்து பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இருப்பாங்கல்ல, முதலாளிகள், அவங்க வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய கருவிகளை பயன்படுத்தி மொத்தமா வந்து வாங்குவாங்க, மொத்தமா விற்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த மருந்து கம்பெனி பெரிய கண்டுபிடிப்பு இருக்கும். அந்த கண்டுபிடிப்புகள் வந்து நிறைய கம்பெனிகள் வந்து அது ஆரம்பிப்பாங்க, பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ங்கிற பெரிய பெரிய முதலாளிகள், எல்ஐசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டுல உள்ள பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் 2000 கோடி 3000 கோடி 10,000 கோடின்னு காசு வச்சிருப்பாங்க. அவங்க கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட குழு பங்குகள்ல அப்படியே போடுவாங்க. வங்கிகள்லாம் வங்கி பங்குகள்ல போடுவாங்க. மருந்துன்னா மருந்து பங்குகள்ல போடுவாங்க. உணவுன்னா உணவு பங்குகள்ல போடுவாங்க. இது நிதித்துறைனா நிதித்துறை இதுல போடுவாங்க. அப்புறம் வந்து பாதுகாப்பு துறையில போடுவாங்க. இப்படியே அவங்க கவனிச்சு போடுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லா அந்த பர்டிகுலர் செக்டார் வந்து மேல ஏறும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட செக்டார்ல அதிகமா ஏறுதுனாக்க அந்த செக்டார்ல எந்த பங்கு அதிகமா ஏறுதோ அதை கண்டுபிடிச்சு அதுல வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஏற்கனவே இருக்கிற வந்து ஆன்லைன் சிஸ்டம்லயோ மற்ற சாஃப்ட்வேர்லயோ இதை நீங்க ரொம்ப ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். மனிதர்கள் போயிட்டு என்ன பண்ணணும், முதல்ல எந்த செக்டார் ஏறிக்கிட்டே போகுதுன்னு பார்க்கணும். அப்புறம் அதுல உள்ள என்னென்ன ஸ்டாக் போய் ஒன்னொன்னா பார்க்கணும். அதுல எது ஏறுதுன்னு பார்க்கணும். இது வந்து இது ஒரே நேரத்துல பார்க்கக்கூடிய கருவிகள் மிக மிக குறைவு. இந்த முதலீட்டாளர்கள், பெரும் முதலீட்டாளர்கள் சொல்றாங்கல்ல, அவங்க வேணா அது வச்சிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. நம்ம சாதாரண இங்க இருக்கிற கருவிகள் ஜெரோதா, அலைஸ் ப்ளூ, அதுல இருக்க வந்து இண்டிகேட்டர்ஸ் மற்ற எந்த கருவிகள்லயுமே இருக்காது. நம்ம என்ன பண்றோம்னா, குறிப்பிட்ட செக்டார்ல எந்த செக்டார் வந்து அதிகமா ஏறிட்டே போகுது, அந்த செக்டார்ல எந்த ஸ்டாக் வந்து அதிகமா ஏறுது அப்படிங்கிறத காமிக்கிறோம். அதுல வந்து உங்களுக்கு திறமை இருந்துச்சுனாக்க, உங்களுக்கு ஏற்கனவே வந்து அறிவு இருந்துச்சுனாக்க, அங்கங்க போய் தேடாம நம்ம கருவிகள்ல ஒரே இடத்துல போய் பார்த்து உடனடியாக என்ட்ரி கொடுத்து லாபம் ஈட்டலாம். இப்போ அந்த கருவியை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன், வாங்க. இப்போ இங்க இருக்கு பாருங்க, இந்த ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து செக்டார் வியூ அப்படின்னு இருக்கு பாருங்க. செக்டார் வியூ இதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா செக்டாரையும் காமிக்கும். அப்புறம் எந்தெந்த செக்டார் எந்தெந்த ஸ்டாக்னு காமிக்கும்.
இந்த இதுல வந்து நீங்க இதை சிம்பிள்லையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பெர்சன்டேஜ்லையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க லைவ்ல பார்க்கும்போது இது வந்து கடந்த 5 நிமிடத்துல உள்ள இது டேட்டா. இது லைவ்ல பார்க்கும்போது வந்து இப்போ இதுக்கு முன்னால நீங்க எந்த நிமிடத்துல இருக்கிறீங்களோ அந்த நிமிடத்துக்கு முன்னால உள்ள 5 நிமிட கேண்டில்கள்ல இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது காமிக்கும். எந்த செக்டார் எவ்வளவு ஏறி இருக்கு, அதுல வந்து எந்த ஸ்டாக் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து தெளிவா பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து பைசெல் சிக்னல் கொடுக்கும். இதை பத்தி தனியா ஒரு காணொலி போடலாம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இதை பத்தி உங்களுக்கு நான் தெளிவா காமிக்கிறேன். ஏற்கனவே இது பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டோம். இங்க இது கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நிஃப்டியோட சார்ட்டை பார்க்கலாம். இதுல வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. இந்த ஓஹெச்எல்சிம்பாங்க, ஓப்பன் லோ ஹை பர்சன்டேஜ். சேஞ்ச் ஆஃப் பர்சன்டேஜ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல எத்தனை பாயிண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு, எத்தனை சதவீதம் ஏறி இருக்குங்கிறத காமிக்கிறோம். இது மட்டுமே கிடையாது, மற்ற கருவிகள்ல இல்லாத பல இது காமிக்கிறோம். பொதுவாக இந்த சேஞ்ச் பர்சன்டேஜ் கூட நிறைய இடத்துல காமிக்க மாட்டாங்க, ஒரு சில இதுல தான் காமிப்பாங்க. இப்போ இதுல இது பாருங்க, இந்த கேண்டில்ல வந்து நிறைய காமிக்கிறோம். அந்த பாடி வந்து பர்சன்டேஜ் பாக்குறோம். 64% ஏறி இருக்கு பாருங்க. தொடர்ந்து வால் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, விக்கு கீழையும் மேலையும் குறைவா இருக்கு. இதுல வந்து 80% 90% தான் ரொம்ப பலத்தோட ஏறுதுன்னு அர்த்தம். இது அப்பர் விக்கு வந்து எவ்வளவு இருக்கு பாருங்க, 20% இருக்கு. லோயர் விக்கு வந்து 12% இருக்கு. இந்த அப்பர் விக்கை நம்ம வாங்குறது போது நம்ம இந்த அப்பர் விக்கை கொஞ்சம் சரியா கவனிக்கணுங்க. அப்பர் விக்கு 20% தான் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கரண்டா. ஸோ அதுல வந்து அப்பர் விக்கு வந்து 30-40% இறங்கிட்டு இருக்கு, அதுல போய் வாங்கிடக்கூடாது. அதனாலதான் அந்த பாடி பர்சன்டேஜ் பொதுவாக 70க்கு மேல இருந்துச்சுன்னா அப்பர் விக்கு லோயர் விக்கு குறைவா இருக்கும், அதுல வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேல இருந்துச்சுன்னா அந்த பாருங்க, எல்லா கேண்டிலுக்கு மேல இது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்ல இருக்கு, அதை பாக்குறோம். அப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன் இல்ல, இது இருக்கும் இல்லாட்டி இது இருக்கும், அவ்வளவுதான். அதே நேரத்தில் மூவிங் ஆவரேஜ் வேல்யூஸ்லாம் பாக்குறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு மூவிங் ஆவரேஜ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாக்குறோம். சேஞ்ச் பர்சன்டேஜ் நிஃப்டி எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிருக்கு, 0.303% தான் சேஞ்ச் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி எவ்வளவு ஏறி இருக்கு பாருங்க. அது எல்லாத்தையுமே இதுல நிறைய இது பாராமீட்டர் காமிக்கும். இப்ப பாருங்க, இந்த சிங்கிள் ஒன்னுல நம்ம வந்து புதுசா ஒரு விதிமுறைகள் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி விதிமுறைகள் வச்சு இது பண்ணியிருக்கோம். அது வந்து சரியா போகல. அது 64 ட்ரேட் எடுத்து வெறும் வந்து 6 ரூபாய் தான் லாபம் ஈட்டிருக்கு. இது சரியா போகல. இது தொடர்ந்து கண்காணிக்கணும், இல்லாட்டி இதை மாத்தணும். இந்த இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மிகச்சிறிய அளவுல இந்த கருவிக்கு ஒரு மாசத்து கணக்குல தான் நம்ம வந்து இதை சப்ஸ்கிரிப்ஷன் பேசி இதுல தான் வாங்குறோம். வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான், ஒரு ட்ரைனிங்கோ எதுக்கோ போனீங்கன்னா கூட அதுதான். இது வந்து உங்களுக்கு நல்லாவே எப்படி வந்துன்னு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்க வாங்கி இதை வந்து தினம் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. இது வந்து இந்த நம்ம காணொலிக்கு தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆர்வத்தை காமிங்க, உங்களோட கருத்தையும் இதுல சொல்லுங்க. அந்த கருத்து எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதுல சிறு சிறு ஃபைன் டியூனிங்ஸ், இதுல வந்து என்னென்னலாம் முன்னேற்றலாம் அந்த கருவியில அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து அறிவுரை கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யலாம். உங்களோட கருத்துக்கள் பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.